Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல The Slows Bangalore அதாவது The Leela Palace கம்பெனி IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2019ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க இந்தியால The Leela அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல லக்ஸுரி ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற சர்வீசஸ்னு பார்க்கும்போது லக்ஸுரி ஹோட்டல்ஸ், பேலசஸ், ரெசார்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஹால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மே 2024ல பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் லக்ஸுரி ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனி இந்த லீலா பேலஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட 12 ஆப்ரேஷனல் ஹோட்டல்ஸ் இருக்கு அண்ட் அதுல 3382 ரூம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பெங்களூரு, சென்னை, ஜெய்ப்பூர், டெல்லி, உதய்பூர், காந்திநகர், குருகிராம், ஹைதராபாத், மும்பை, அஷ்டமுடி அண்ட் கோவளம் இந்த ரீஜன்ல இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா 67 ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், கஃபேஸ் இது எல்லாமே இந்த கம்பெனி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பாப்புலர் கஃபேஸ்ன்னு பார்க்கும்போது ஜமாவார், லைப்ரரி பார், JLB23, மெகு, சைனா எக்ஸ்போ, லீ சர்க்கியூ அண்ட் ஷீஷ் மகால்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலா இந்த கம்பெனி 12 ஸ்பா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸோட ஈக்விட்டி ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்றது ப்ரூக்ஃபீல்ட்ஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் கம்பெனி தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது த லீலா பேலஸ் பெங்களூரு ரீஜன்ல இருந்து 31.43% ஆஃப் இன்கம் வந்திருக்கு அண்ட் சென்னையில இருந்து 16.69% அண்ட் நியூ டெல்லியில இருந்து 23.14%, ஜெய்ப்பூர்ல இருந்து 13.97% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு டாப் 5 ரெவன்யூ கொடுக்குற ரீஜன்ஸ் பார்க்கும்போது பெங்களூரு, சென்னை, நியூ டெல்லி, ஜெய்ப்பூர் அண்ட் உதய்பூர்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 47.66 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருந்திருக்காங்க. கோவிட்-19க்கு அப்புறம் இந்தியாவோட ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் நெட் ஒர்த் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 3604.99 crores சொல்லியிருக்காங்க அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸும் கன்சிடரபிள் ரேஞ்சில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 413 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 435 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்ததுனால ஏர்னிங்ஸ் per share கிடையாது அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25ல இபிஎஸ் 1.97 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 220.81 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 95.13னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால ஹை வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7297 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ க்ரோத் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல 36.21% அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகி ஃபினான்ஷியல் இயர் 25ல 11.02% அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹோட்டலோட ஆவரேஜ் ரூம் ரேட் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆவரேஜ் ஆக்குபென்சி ரேட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 65.19% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி லக்ஸரி ஹோட்டல்ஸோட ஆவரேஜ் ஆக்குபென்சி ரேட் மோர் தென் 60% இருந்தாலே ஃபண்டமெண்டலி மீடியமான கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 49.78% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 1.32% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ்
ஸ்லைட் நெகட்டிவா தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ஆவரேஜ் ரூம் ஆக்குபென்சி ரேட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தாலும் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ROE அண்ட் RONW பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது இந்தியன் ஹோட்டல்ஸ் லிமிடெட், EIH லிமிடெட், சாரத் ஹோட்டல்ஸ், ஜூனிபர் ஹோட்டல்ஸ், வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி லிமிடெட் அண்ட் ITC ஹோட்டல்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் ஸ்லைட் நெகட்டிவா தான் மெயின்டைன் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. US, ஆஸ்திரேலியா, UK இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸோட ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பார்க்கும்போது இந்தியாவோட ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால இந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இன்னுமே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட் வந்து இந்தியாவில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 28ஓட எஸ்டிமேட் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் ஆக்குபென்சி வந்து 74% அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஃபினான்ஷியல் இயர் 23 and 24ல லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. பட் 25ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட சர்டின் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்டெப் டவுன் சப்சிடரியான ஸ்லோஸ், சாணக்யா, சென்னை, உதய்பூர் அண்ட் TPRPL இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ May 26 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 28 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 34 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 3500 crores அண்ட் இதில் 2500 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து May 29 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து June 2. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னாலும் 75.91% மெயின்டைன் பண்ணுறாங்க. யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் லீலா ஹோட்டல்ஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ், இஷ்யூ டைப் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 20 rupees பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 5% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓவில் செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு எவ்வளோ அக்கௌண்ட்ஸில் இருந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் 2 அக்கௌண்ட்ஸில் இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷனில் நான் இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.